சமூக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு காணொளியிலையும் ஒவ்வொரு புதிய இடங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினமும் நாங்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துக்கு தான் பயணிக்க இருக்கின்றோம். அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நாங்கள் தொண்டைமனாறு இந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாலம் ஒன்று இருக்குது, அவர்த்தடியிலேருந்து தான் பார்க்குறோம். ஏன் நாங்கள் இந்த இடத்துல வச்சு இந்த இன்ட்ரோவை எடுக்கிறோம்டா, இந்த பாலத்துலேருந்து பார்க்கவே இங்கே அந்த தொண்டைமனாறு பாயிறது அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு, இல்லமோ அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேயே இப்படி இருக்குதுண்டா, ஆலயத்துக்கு போனதுமே என்ன அழகாக இருக்க போதும் எனக்கு தெரியலை. ஸோ அங்கே என்னென்ன மாதிரியான வரலாற்று அம்சங்கள், வேறு என்ன மாதிரியான புது விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்றதை அங்கே போய் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தொண்டைமனார் ஆற்றங்கரை பக்கத்தில் தான் செல்வச்சந்நிதி ஆலயம் அமைந்திருக்கண்டு. அப்படி இப்போ அமைந்திருக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ நான் நிற்கிறேன். நீங்கள் பார்க்கவே தெரியும். எனக்கு பின்னுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளை பாலத்தை பார்ப்பீங்க, அது தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பாலத்தோடு சேர்த்து இந்த ஆரம் இருக்குது. இந்த இடமெல்லாம் சுற்றி பார்க்க அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. அதை தாண்டி இங்கால பார்த்தோம்னா வரலாற்று சிறப்புமிக்க எங்கள் செல்வச்சந்நிதி ஆலயம் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து பார்க்கல அவ்வளோ பக்திமயமாக காணப்படுது. அதோடு நாங்கள் இப்போ ஆலயத்தில் என்னென்ன மாதிரியான வரலாற்று சிறப்பம்சங்கள் இருக்குது, வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றதை ஆலயத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நான் இப்போது செல்வச்சந்நிதி ஆலயத்துக்கு வந்துட்டேன். இந்த ஆலயம் யாழ்ப்பாணத்தில் வடமராட்சி மேற்கில் தொண்டைமனார் ஆற்றங்கரைக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அது முதலே நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன்னா அந்த ஆற்றங்கரையே அது பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஆலயம் நிறைய பேர் சொல்லி அழைக்கப்படுது. குறிப்பாக சின்ன கதிர்காமம், செல்ல கதிர்காமம், ஆற்றங்கரையான், கல்லாறு இப்படியெல்லாம் நிறைய அழைக்கப்படுது. உதாரணமாகவே முருகனை அன்னதான கந்தன், அலங்கார கந்தன் எல்லாம் அழைப்பினோம். இப்போ எங்களோட நல்லூர் எடுத்தமெண்டா அலங்கார கந்தன் சொல்கிற மாதிரி இந்த செல்வச்சந்நிதி ஆலயத்தை அன்னதான கந்தன் என்று அழைக்கிறார்கள். அதுதான் இங்கே ஒரு சிறப்பான ஒரு விஷயமா காணப்படுது. இப்படி நிறைய சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இங்கே காணப்படுது, அதை பார்க்கலாம். செல்வச்சந்நிதி ஆலயத்தின் சிறப்பம்சங்களை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு சிறப்பான அம்சம் என்றா, இந்த ஆலயத்துக்கே உரிய ஒரு அம்சம் என்றா திருமணம் நடைபெறது. இப்போ யாழ்ப்பாணத்திலேயே நிறைய கோயில்களில் திருமணம் நடைபெறுது. ஆனால் இங்கே நடக்கிற மாதிரி எந்த கோயில்லையுமே இல்லை. அது நான் பார்த்துட்டு வந்த ஒரு உண்மை தான். இந்த ஆலயத்தில் நீங்கள் திருமண நாளில் வந்தீங்கன்னாலே தெரியும், இந்த ஆலயத்தில் எவ்வளோ திருமணம் நடைபெறுதுண்டு. நாங்களும் அப்படியான ஒரு நாள்லாம் வந்து நாங்கள் இன்றைக்கு நிறைய திருமணங்கள் நடைபெற்றது. முக்கியமாக நிறைய பேர் திருமணம் எங்களுக்கு இங்கே நடக்கணும் அங்கே நடக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படினோம். அப்படி நிறைய பேர் நினைப்பினோம் இங்கே தான் என்ன சொல்ல செல்வச்சந்நிதியெல்லாம் வந்து எங்களோட திருமணம் நடக்கணும்ன்ட்டு நிறைய பக்தர்கள் இங்கே வந்து திருமணம் செய்கிறத காலங்காலமாக வழக்கமாக வச்சு கொண்டு வரணும்.
ஆலயத்துல நிறைய சித்தர்கள் வாழ்ந்து முக்தி அடைந்ததா சொல்லப்படுது. இப்போ எங்களுடைய யாழ்ப்பாணத்திலேயே உதாரணமா நல்லூர் எடுத்தமெண்டா அங்க ஜோகர் சுவாமி வாழ்ந்ததா சொல்லப்பட்டது. அது மாதிரி இந்த ஆலயத்துல ஒரு சில பேர் குறிப்பிடப்படாட்டியும் எண்ணிக்கை அளவுல நிறைய சித்தர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் காணப்படுது. ஒரு சிறப்பான அம்சம் என்னென்றா இந்த ஆலயத்தை அன்னதான தந்தனன்னு சொல்றேன். அது சொல்றதுல எந்த தப்புமே இல்லை. அதே அப்படி சொல்றாங்கண்டா இங்க வார எல்லா அடியார்களுக்குமே உணவு தாராளமா கொடுக்கப்படுது. அதோட இங்க இருக்கிற அந்த வயோதிபர்களுக்கு தங்குறதுக்கு வசதி செய்யப்பட்டு உணவுகளும் வழங்கப்படுகிறது. இங்க நாங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மரத்துக்கு கீழே இங்கால மண்டபங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உணவு மட்டும் இல்லாம தேநீர் வசதிகளும் செய்து கொடுக்கப்படுது. அதோட இங்க வார அந்த ஆலயத்துக்கு வார பக்தர்களா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிற வீடுகள் இருக்கிறவர்களுக்கு கூட மனம் வந்து உணவை கொடுக்குற ஒரு மண்டபங்களும் நிறைய இருக்குது. ஸோ அப்படியான மண்டபத்துக்கு தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான இந்த சாப்பாடெல்லாம் இருக்குது, மண்டபங்கள் எப்படி இருக்குதுன்றதை பற்றி அங்கே போய் பார்க்கலாம். சொல்றேன் என்ன டைம் வந்தாலுமே இங்க சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. சாப்பாடு தாராளமா இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ எனக்கும் சரியான பசி தான். ஸோ என்ன செய்யறது, வெளியில போய் சாப்பிடல தானே. ஸோ இந்த கோயில் இருக்கவே இருக்குது சன்னதி கோயில். ஸோ இங்க வந்து நல்லபடியாக வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு போகும்போது வந்திருக்கிறேன். நாங்கள் அங்கே போய் என்ன மாதிரி இருக்கு சாப்பாடு சாப்பிடுவேன். இங்கே வந்து பார்த்தா தெரியும், எல்லாருமே இந்த கோயிலுக்கு வர ஆக்களும் சரி மெட்டாக்களும் சரி வந்து இங்கே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. சாப்பாடு வசதி எல்லாம் செய்து கொடுக்கப்படுது. ஸோ எங்களுக்கும் இங்கே இந்த வெயில் டைம் தானே. ஸோ சரியான பசி. ஸோ இங்கே சாப்பிடு பாப்பமெண்டு வந்தேன். ஸோ என்ன மாதிரி சாப்பாடு இருக்குதுன்னு போய் பார்ப்போம். காணொளியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய தினம் நாங்கள் செல்வச்சன்னதி இந்த சிறப்பம்சங்களை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த செல்வச்சன்னதி ஆலயத்தை நாங்கள் எந்தெந்த இடத்துல வச்சு காணொளி எடுக்கலுமோ அந்தந்த இடத்துல வச்சு காணொளி எடுத்துட்டோம்னு நம்புகிறேன். அப்படி இருக்கும்போது தான் ஏன்டா இந்த பாலத்தை மட்டும் விட்டு வச்சுட்டு இருப்பான்னு தான் இதில் வச்சு நிறைவு பகுதி அந்த காணொலியை எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வளமையாகவே நாங்கள் பார்ப்போம் செல்வச்சன்னதியை ஒரு வியூ ஒன்று தெரியும். ஆனால் இந்த இடத்துல இருந்து பார்க்கல செல்வச்சன்னதி ஆலயத்தின் வியூவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்து ஆலயத்தை மட்டும் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு முற்றுமுழுதாக பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி.